செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மீட்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மீட்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் கண் தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் கண் தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு
இன்றைக்கும் நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்போ இருதயத்தின் வேண்டுதல்கள் அப்படின்னா எவ்வளவோ வேண்டுதல்கள் நம்ம வெளியரங்கமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம். இன்னும் அநேகர் நம்ம ஊழியக்காரர்கள் இடத்துல இல்லை நமக்கு அறிமுகமானவங்க நம்மோடு உடன் ஜெப பங்காளியாக இருக்கிறவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம பகிர்ந்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ண சொல்லியிருப்போம்ல. ஆனாலும் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமானது. அது ரொம்ப அந்தரங்கமானது, ரொம்ப ஆழமான ஒரு வேண்டுதலாக இருக்கும். அது மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை விருப்பத்தை நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் அந்த இருதயத்தின் வேண்டுதல் என்று நம்ம பார்க்குறோம். இந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா, மனுஷனோட இருதயம் பொல்லாத இருதயம் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு என்று சொல்லுகிறார். அவனோட இருதயத்தின் நினைவின் தோற்றம், அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த தாட்ஸ் ஆஃப் த ஹார்ட்டே அது ரொம்ப பொல்லாதது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அப்படிதான் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் இருக்குது, ரொம்ப பொல்லாததாய் தீங்கானதாய் இருக்கிறது நமக்கே தெரியும்ல. அது மாதிரி மத்தேயு 15:19 பொல்லாத கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று. எல்லாவற்றை பார்க்கிலும் மகா திருக்குள்ளது கேடுள்ளது இருதயமாக தான் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் எவ்வளோ காரியங்கள் நம்ம மறைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இடத்துல நம்ம மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த முடியாத காரியங்கள், மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள், அநேக நாள் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை விருப்பம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. ஒருவரும் அறியாத சில காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கதான் செய்கிறது. நம்ம வாசித்தோன்னா நம்முடைய இருதயத்தின் நினைவு, நம்ம இருதயத்தின் ஆழத்தில் நம்ம ஒரு காரியத்தை யோசிப்போம்ல, அதில் தான் நம்ம மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை அதிகமாக நம்ம இருதயத்தில் யோசித்து அது நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும்போது அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்களே உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்தில் அது எப்போவுமே இருந்து கொண்டு இருக்கிறதா, அதுதான் உங்களோட முதல் அதை தான் உங்கள் வாழ்க்கையின் முதல் இடத்துல நீங்கள் அதை வைத்திருக்கிறீங்க என்ற அர்த்தம். ஆண்டவருக்குடைய காரியம், ஆண்டவருக்காக நான் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகிறேன், எப்படி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தால் அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வேறு ஏதோ நம்மளோட ஓன் சிந்தனையோ நம்முடைய உலக கவலையோ நம்ம மனதில் இருந்தால் நம்முடைய கஷ்டங்கள் கூட நம்ம இருதயத்தில் இருக்கும்ல. அப்போ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை அது தீர்மானித்து அதில் தான் உங்களோட சிந்தனை அதிகமாக காணப்படுவதை நம்ம பார்க்கலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய இருதயத்தின் நினைவு ஆண்டவரை பற்றி இருக்கணும். ஆண்டவரே உங்களால் நான் நிரம்பி இருக்கணும், நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்க, உங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, உங்களுக்காக இந்த தேசத்தை அசைக்கணும், உங்களுக்காக நான் அதிகமாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தின் வேண்டுதலும் வாஞ்சையும் விருப்பமும் அதுவாகவே இருக்க வேண்டுமா. அதுதான் அப்படி இருக்கும்போது நம்மளும் அதற்கேற்ற மனிதர்களாக நம்ம மாற முடியும். இன்னும் இரவில் நம்ம தூங்கும்போது அநேக நேரத்தில் நம்ம சில காரியங்களை நினைத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம்ல. சில நேரத்தில் தூக்கமே வராது. இந்த காரியங்கள் உங்கள் உலக கவலைகள் நம்ம
கொண்டு வருகிற பாடுகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்ம மனதை விட்டு செல்லவே செல்லாது. என்னதான் நம்ம வந்து வேறு காரியங்களில் நம்ம மனதை செலுத்தினாலும் இது எப்போவுமே நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து அது நம்ம அழுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம எல்லாருமே வந்து உணர்ந்திருப்போம்ல. அதுதான் வந்து சங்கீதம் 13:2 சொல்லுகிறது, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று வாசிக்கிறோம். நம்ம நித்தம் நித்தம் நம்ம மனதில் வைத்து நம்ம வந்து ஆலோசனை பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் இதுலேருந்து எப்படி வருவேன், இதுலேருந்து இதில் ஒரு விடுதலை எப்படி நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து சில பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடுவோம். நிறைய நம்மளே வந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருப்போம். இதுக்கு இப்படி பண்ணிடுவோமா, அப்படி பண்ணிடுவோமான்னு சொல்லி நம்ம இரவில் தூங்கும்போது நிறைய சிந்தனைகள் நம்ம மனதில் வந்து கொண்டிருப்பதை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். அப்படி உங்கள் இருதயத்தில் வந்து அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும்போது, என்ன தான் வந்து ஒரு கோபமோ, ஒரு மூர்க்கமோ, ஒரு எரிச்சலோ வரும்போதோ கூட அதை நம்ம அடக்கி வைத்து அதை காத்து கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு நம்ம வந்து இருக்கும்படிக்காய் வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் சங்கீதம் 77:6 சொல்கிறது, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்று நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் அநேகம் பேர் தங்களோட இருதயத்தில் ஆராய்ச்சி செய்தாங்க. அவங்க ஆண்டவரோடு சம்பாஷித்து கொண்டிருந்தாங்க. தன் இருதயத்தில் சம்பாஷித்து கொண்டு அதை ஆண்டவருக்கு அவங்க தெரியப்படுத்தினதை நம்ம வந்து பார்க்கலாம். அதை தான் வந்து தாவீதும் அங்கே சொல்லுகிறேன், என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்கிறேன் என்று. நம்மளும் வந்து நிறைய நேரத்தில் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்ளுவோம். எப்படி இந்த காரியங்கள், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெற்று வெளியே வருவேன் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். எப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார், நான் எப்படி இதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு போக்கு எனக்கு கிடைக்குமா என்று நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்போம். ஆனால் அது எல்லாவற்றையும் அவர் மேலே நம்ம கவலைகளை வைத்து விடும்போது அவரே எல்லாவற்றையும், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஒரு வேளை இது சொல்வது எளிது, ஆனால் அந்த பாதையில் கடந்து வரும்போது தான் நமக்கு வந்து அதோட அந்த ஒரு உட்கருத்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்மளோட இருதயத்தின் வேண்டுதல்கள், வாஞ்சைகள், நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த காரியங்கள், அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். சில எடுத்துக்காட்டுகளை நம்ம வந்து இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக அப்சலோமை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அப்சலோம் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 17:9 சொல்லுகிறது, அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த இருதயம் உள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான் என்று நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 17:10. சிங்கத்திற்கு ஒத்தான இருதயம் இருந்தால் கூட அவன் கூட அதை கேட்டு கலங்கி போவான் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அப்சலோம் இடத்துல. எதனால் அப்படி சொல்கிறான்? அப்சலோமை பின்பற்றுறவங்க எல்லாருக்கும் சங்காரம் உண்டாயிற்று அப்படிங்கிறத இதை கேள்விப்பட்டால் எந்த மனுஷனும் வந்து உடஞ்சி போயிடுவான். அவன் எவ்வளோ சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்ட் அவனுக்கு இருந்தால் கூட அவன் கூட கலங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லி. அப்போ இது மாதிரி தான் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்படுவோம். யாரோ ஒருத்தவங்க சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கேள்விப்படுவோம். இல்லை இப்படி நடந்துருமோன்னு சொல்லி நம்ம நினைக்கிற காரியங்கள், இல்லை ஊர் நம்மளை தப்பாக பேசிடுமோ, இந்த நிபச்சொல் பழி சொல்லலாம் நம்ம மேலே வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தே வந்து நம்ம கலங்கி போயிடுவோம்ல. சிங்கத்திற்கு ஒத்த பலன் இருந்து கூட, அந்த ஒரு இருதயம் இருந்தால் கூட அவன் கலங்கி தான் போகிறான். மனுஷன் வந்து கலங்கி போகிற இருதயம் உள்ள மனுஷனாக இருக்கிறான். இது போன்ற வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நம்ம உடைந்து போகிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், இப்படி வந்து இந்த ஊர்லாம் வந்து என்ன இப்படி பேசுதே, அல்லது பேச போகிறாங்களே, பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை நினைத்து நம்ம வந்து கலங்கி தான் போகிறோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன தான் கலங்கி போனால் கூட அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்து தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இருதயத்தை அவர் மாற்றி அவர் நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அடுத்ததான் நம்ம பார்த்தோன்னா தாவீதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்த்தான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இது வந்து ஆண்டவரே வந்து சொன்னது. ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொன்னது, நீ வந்து மனுஷன் பார்க்குற விதமாக பார்க்காத, நான் வந்து இவனோட சகோதரர் யாரையும் வந்து நான் வந்து தெரிந்து கொள்ளலை, ஆனால் நான் தாவீதை நான் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்வார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் வந்து இருதயத்தை பார்க்கிற தேவன்
தேவன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து தாவீதோட இருதயத்தை அவர் பார்த்து அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று அர்த்தம்ல. ஆனால் நம்ம அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, தாவீதோட சொந்த சகோதரனாகிய எலியாப் என்ற சகோதரன் அவனை குறித்து என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போமா? 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய்? உன் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவ்வளோ நாள் அவன் வந்து தாவீதோடு வளர்க்கப்பட்டவன், அவனோட வீட்டில் ஒன்றாய் குடியிருந்தவன். அவன் சொல்கிறான், உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். ஆனால் முந்தின அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், அவனோட இருதயத்தை நான் பார்க்குறேன், அதனால தான் அவனை சூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் வந்து மனுஷங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, உன் இருதயம் அகங்காரம் பிடிச்ச இருதயம், உன் இருதயம் இப்படி கேடுள்ள இருதயம், உன் இருதயம் திருக்குள்ள இருதயம் அப்படின்னு சொல்லி மனுஷங்க நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, ஏன் இருதயம் உங்களுக்கு பிரியமான இருதயமாக இருக்கிறதா அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்படிக்காய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மனுஷங்க நம்மளை சோர்ந்து போக பண்ணுவாங்க, பல்வேறு வார்த்தைகளை நமக்கு எதிராக பேசுவாங்க. நீ செய்த பாவமோ, உன் பெற்றோர் செய்த பாவமோ, உன் இனத்தார் செய்த பாவமோ, உன் சபை செய்த பாவமோ தெரியாது, அதனால தான் நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இன்னும் நீ பண்ணுற ஊழியம்லாம் வந்து இது ஒரு அர்த்தமே இல்லாத ஊழியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களை பார்த்து சொல்லலாம், உங்களை பார்த்து நகைக்கலாம். இவ்வளோ ஆண்டவரை தேடி நீ போன, உனக்கு என்ன கிடைத்ததுன்னு உங்களை பார்த்து அவங்க கேள்வி எழுப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கவலையே படாதீங்க. தாவீதை பார்த்து கூட அவனோட மூத்த சகோதரன் சொல்லுகிறான், உன்னோட இருதயம் அகங்காரம் பிடித்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து அதை சொல்லவே இல்லை. முந்தின அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் அப்படின்னு சொல்லி. இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்தார், தாவீதோட இருதயத்தை அவர் பார்த்தார். இன்னும் நம்ம வசனங்களில் பார்க்கலாம், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொல்லி தாவீதை வந்து ஆண்டவர் வந்து ஒரு சர்டிஃபை பண்ணுவார். அப்படி ஒரு பெயரை வந்து தாவீதுக்கு கொடுப்பார். இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக தாவீது இருந்தான். ஆனால் அவனோட சகோதரனுக்கு அது தெரியலை. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்தார். உங்கள் இருதயத்தை கூட ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷங்க அதை பார்க்க மாட்டாங்க. மனுஷங்க நம்மளை தவறாக பேசலாம், நிபச்சொல்லை நமக்கு எதிராக சொல்லலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்முடைய அந்த சுத்த இருதயம், செம்மையானவர்களோட இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. மூன்றாவது நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அன்னாளை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 1:13 நம்ம வாசித்தோன்னா, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவளோட உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் வந்து இருதயத்தில் தான் அவள் வந்து பேசினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளும் நிறைய நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடங்களில், இன்னும் வெளியே போகும்போது வரும்போது நிறைய இடங்களில் நம்ம வந்து நம்மளுடைய இருதயத்தில் பேசுவோம்ல. அப்படி பேசும்போது கூட ஆண்டவர் வந்து அதை கூட கேட்குறாரு. அன்னால் பெரிய ஜெபமோ, நீண்ட ஜெபமோ, சத்தமிட்டு கூச்சலிட்ட ஒரு ஜெபமோ, அழுது புரண்டு கதறி அப்படி கூட அவள் ஜெபம் பண்ணல. அவள் தன்னோட இருதயத்தில் தான் வந்து அவள் பேசினாள். ஆனால் அதான் ஆண்டவர் கேட்டு அவளுக்கு பலன் கொடுத்ததை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 1:15 சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இருதயத்தை ஊற்றி விடும்போது நம்ம அழுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கதறுவோம், நிறைய விதங்களில் நம்ம இருதயத்தை ஊற்றலாம். ஆனால் இந்த அன்னாள் வந்து இருதயத்திலே பேசியே வந்து அவளோட இருதயத்தை ஊற்றினாள். அவள் சத்தமே கேட்கப்படலை, ஆனால் வந்து அவளோட இருதயத்தை ஊற்றினாள் என்று நம்ம வந்து பார்க்கலாம்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளுக்கு என்ன காரியத்தை செய்தார்? 1 சாமுவேல் 2வது அதிகாரம், அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று அவள் சொன்னாள். அவள் இருதயம் எப்படி மன கிளேசத்தோடு அவள் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினாலோ, ஆனால் ஆண்டவர் அவளை எப்படி சாட்சியாக மாற்றினார்? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி அவள் அதே இருதயம் இன்னைக்கு களி கூறுகிற இருதயமாக மாறிற்று என்று அவள் சாட்சி சொல்வதை நம்ம பார்க்கலாம். அப்படி தான் வந்து நம்மளும் நம்முடைய கவலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே இந்த காரியம் என்னோட மனசை ரொம்ப உறுத்திட்டே இருக்கு, நான் என்ன செய்வேன், இதுலேருந்து எப்படி நான் தப்பித்து கொள்ளுவேன், இந்த மாதிரி ஒரு மாம்சத்தின் நிச்சயம் எனக்கு இருக்கிறது, கண்களின் நிச்சயம் இருக்கிறது, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன், ஒரு பாவமான காரியம் என்னிடத்தில் காணப்படுதுன்னு கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அதை கூட ஆண்டவரோட சமூகத்தில் ஊற்றும் போது அவர் நம்மை கலிகூற செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்கி போட்டு அவர் நம்ம பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம்
62:8 சொல்லுகிறது, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மளுடைய இருதயத்தை ஊற்றும் போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 73:26 சொல்லுகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். என் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அவர் நம் இருதயத்தின் கண்மலையாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் கண்மலை அவராக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் உள்ள ஆழங்கள் அவருக்கு தெரியும்ல, இருதயத்தில் உள்ள வேண்டுதல்கள் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே நம்முடைய இருதயத்தின் கண்மலையாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் மனுஷங்க சொல்லுவாங்க, உன்னோட இருதயம் எனக்கு ரொம்ப தெரியும், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட என்ன சின்ன சின்ன ஃபியர்ஸ், உனக்கு இருக்கிற பயங்கள் எனக்கு தெரியும், உனக்கு இருக்கிற கவலை எனக்கு தெரியும், நீ என்ன செஞ்சால் சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மனுஷங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:10 சொல்லுகிறது, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இருதயம் வந்து கசப்பாக இருந்தாலும் இருதயத்துக்கு தான் தெரியும், இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வந்து இருதயத்துக்கு தான் தெரியும். அது வந்து அந்நியனோ வெளியே இருக்க யாருக்கும் வந்து அது புரியாது அப்படின்னு சொல்லி வந்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் நம்மளை யாரும் புரிந்து கொள்ளலையே, நம்மளுடைய இருதயத்தை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையே, அவங்க என்ன நம்ம சொல்கிறதே அவங்க புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதமே அதை தான் வந்து சொல்லுது, யாரும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் இருதயத்தில் உள்ளது இருதயத்துக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம அறிந்திருக்கிற தேவன் ஒரே ஒருவர் உண்டு. அவரிடத்துல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, விசுவாசம் வைக்கும்போது, அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 44:21 நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 44:21, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் தான் நம்ம இருதயத்தை அவர் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. நிறைய நேரங்களில் நான் நினச்சிருக்கேன், ஒருவேளை நம்ம செய்கிற ஜெபங்களை வந்து பிசாசு வந்து கேட்டுருவான், கேட்டுட்டு அதை நடக்க விடாமல் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி வந்து சில நேரங்களில் நான் நினைப்பது உண்டு. ஆனால் என்னதான் அந்த வெளியே நம்ம வந்து ஜெபம் பண்ணாலோ அதெல்லாம் வந்து பிசாசுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அவனால் அறிந்து கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய செயல்கள் அதை குறித்து இருந்தால் வேணால் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதை பிசாசினால் அறியவே முடியாது. அவன் வந்து கடவுள் தான் வந்து கர்த்தராகிய தேவன் வந்து ஒரு ஆம்னிசென்ஸ் காட், அதாவது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது, அவரோட கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை என்ற வசனம் சொல்லுதில்ல. ஆனால் அந்த ஒரு ஆம்னி சயின்ஸ் வந்து பிசாசுக்கு வந்து கிடையாது. அதனால் வந்து அவனால் இருதயத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால் பிரியமானவர்களே, உங்களோட இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஜோம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க, நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ஒருவேளை மற்றவங்க கிட்ட நான் சொன்னால் அது நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம்ல. அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 17:3 சொல்லுகிறது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என்று வசனம் நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா 20:12 சொல்லுகிறது, ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உள்ளந்திரியங்களும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, அப்பா, என் காரியத்தை உம்மிடத்தில் நான் சாட்டி விட்டேன் என்று நம்ம வந்து சொல்லும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், அவரே நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். நம்ம இருதயத்தை அவர் சோதித்து அறிகிற கர்த்தர். அப்போ அவர் வந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். சங்கீதம் 10:17 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஸ்திரமில்லாமல் நம்ம ஒரு வேளை கவலையோட ஒரு கலங்கி போன இருதயம், ஒரு ஷேக்கியான ஒரு ஹார்ட் நமக்கு இருக்கா? ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையில் நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். இல்லை ஏதோ ஒரு இழப்பு நிமித்தம் நீங்கள் ஸ்திரனற்று போய் பலனற்று போய் உங்கள் இருதயத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 31:24 அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்க, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று. சங்கீதம் 112:7-8 நம்ம வாசிக்கலாம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். இது செம்மையானவர்களுடைய இருதயத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். அப்படி ஒரு திடனான ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய இருதயம் உறுதியாக இருக்கணும். ஒரு டெசிஷனை ஆண்டவர் கொடுக்கும்போது அதில் உறுதியாக இருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆனாலும் நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவரே அதை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராய் தான் இருக்கார். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதில் எதை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சுட்ருப்போம். நம்ம இருதயத்தில் நிறைய காரியங்கள் நம்ம வைத்திருப்போம். ஒருவேளை இந்த வழியில் போனால் இப்படி இருக்கும், இந்த வழியில் போனால் இப்படி இருக்கும், இந்த நேரத்தில் நடந்தால் இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை யோசித்து நம்ம திட்டம் பண்ணி வைத்திருக்கலாம். ஆனால் அதை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் தான். நீதிமொழிகள் 16:9 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஆண்டவரே, இதில் எது சரியான பாதை, அதை எனக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக அவரை நோக்கி கேட்கலாம். இதில் எனக்கு இந்த பாதை சரியானதாக தோன்றுகிறது, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, ஒருவேளை இது உங்கள் சித்தமா என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம கவலை நம்மை ஒடுக்கி போடுகிறது இல்லை. நீதிமொழிகள் 12:25 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை நம்மளை ஒடுக்கி தான் வைத்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. யோபு என்ற பக்தன் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். யோபு 23:16 சொல்லுகிறது, தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார், சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். என்னோட இருதயத்தை ஆண்டவர் இலக்கரிக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி யோபு சொல்வதை நம்ம பார்க்கலாம். அப்படி கவலையில் இருக்கும்போது கூட ஆண்டவர் அப்படியே நம்ம விட்டு விடுகிற தேவன் அல்ல. சங்கீதம் 4:7 சொல்லுகிறது, தானியம் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவன். சங்கீதம் 19:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்குமாய் இருக்கிறது. அந்த அவரோட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாய் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 97:11 சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக வெளிச்சமும் நமக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம வாசிக்கலாம். அது மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குறதுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 104:15 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்படி ஆண்டவர் நமக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கே இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். ஆகாரத்தையும் தானியத்தையும் நல்ல ஆடு மாடு கோழிகள் மீன்கள் கறி வகைகள் எவ்வளவோ ஆண்டவர் நமக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே அவர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. சங்கீதம் 105:3 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று. அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன். நம்ம இருதயத்தை ஒரு நாளும் கலங்கி நீங்கள் அப்படியே கவலையிலே அமிழ்ந்து போங்கன்னு சொல்லுகிற தேவன் அல்லவே இல்லை. அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். சோர்ந்து போய் சில நேரத்தில் நம்ம ரொம்ப தவித்து போய் கொண்டிருக்கும் போது அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் பிரியமானவர்களே. இது மட்டும் நம்ம பார்த்தோம். அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருந்தார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவன். ஆனால் நம்ம சோர்ந்து போன நேரத்தில் அவர் நமக்கு நம்ம சோர்ந்து போன நேரங்களில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 40:12 சொல்லுகிறது,
எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று. இருதயம் சோர்ந்து போகும்போது அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் பிரியமானவர்களே. சங்கீதம் 61:2 ஒரு அழகான ஒரு வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் இருதயம் தொய்யும் போது நான் பூமியின் கடையாந்திரத்தில் ஒரு சிறு புள்ளிய மாதிரி இருக்கேன். அங்கேருந்து ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீங்கள் அதை கேட்டு எனக்கு பதில் கொடுங்க. என்னை உயரமான கண்மலையில் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள், நம்ம இருதயத்தின் ஆழத்தில் உள்ள காரியங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே நம்ம வைக்கும்போது, அவருடைய சமூகத்தில் நம்ம ஊற்றி விடும்போது, அந்நாளை போல் நம்முடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆராதனை